நாத்திகர்கள் இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட வைக்கிற ஒரு கேள்வி. சமீபத்துல கூட இந்த வஞ்சிக்கப்பட்ட மனிதர் அநேகரை இன்னைக்கும் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறாரு. ஒரு விசுவாச துரோகியுமாகிய மனிதராகிய லெனின் வந்து இந்த கொஸ்டினை வச்சிருந்தாரு. கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிக்கிறாரா? வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்தவர்களாய் வேதத்தை அறிந்த நம்ம இதுல ஒரு தெளிவா இருக்கணும். இப்படிப்பட்ட கேள்வி வைக்கிறவங்களுக்கு சரியான பதிலையும் நம்ம சொல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட அன்னைக்கு இருந்த மதவாதிகள் பாத்தீங்கன்னா எத்தனையோ கேள்விகளை எடுத்து வச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன பதில் மிஞ்சி அவங்க ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய பதில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அவங்களுக்கு கொடுக்கிற பதிலும் அப்படிப்பட்ட ஒரு பதிலாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பதிலளித்தாரோ, ஒரு தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட அப்படிப்பட்ட சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கொடுக்கவும் வேண்டும். வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையுமே கடவுள் நேசிக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தேவன் நேசிக்கிறார் என்பது ஒரு பொதுவான உண்மை. அதே சமயத்துல தேவன் தண்டிக்கிறாரா, கண்டிக்கிறாரா, நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் உண்மை. 100% உண்மை. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எளிமையா கடவுள் கொடுத்த பகுத்தறிவு இருந்தாலே நமக்கு என்ன செய்ய முடியும்? இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா தங்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சில முட்டாள்களுக்கு நிச்சயமாக அது என்ன செய்யாது? ஆமா, புரியாது. வேதமும் அதான் சொல்லுது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தான் அதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லுது. இந்த அறிவின்படி பார்க்கும்போதே ஒரு நாணயத்தை நீங்க எடுத்துக்கங்களேன். அந்த நாணயத்துல 2 பக்கம் இருக்கும். இந்த 2 இருந்தா தான் ஒரு நாணயமே செல்லுபடியாகும். அதே மாதிரி கடவுளும் இந்த 2 பக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு பக்கட்டும் அன்பாக இருக்கிறார் என்பதும் 100% உண்மை. அதே சமயத்துல அவர் நீதி செலுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்வதும் 100% உண்மை. அப்ப எத்தனை உண்மைன்னு பாருங்க. கடவுள் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நேசிக்கிறார் என்பதை. அதனால எல்லாருக்கிட்டையும் போய் தைரியமாக நம்ம சொல்லணும், கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்க மேல அன்பு வச்சனாலதான் அவர் மனிதனாக அந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக பலியானார். அவர் எந்த பாவமும் செய்யல. அவர் இறைவன். ஆனா உங்க மேல வச்ச அன்பினால உங்க பாவம், சாப, ரோகங்கள்லாம் போகும்படி அவர் பலியானார் என்று வேதம் போதிக்குது. இந்த சுவிசேஷம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே அன்பாளர்களாக, பண்பாளர்களாக மாற்றிக்கொண்டு வருகிற மேன்மையான சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் தான். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல அன்பு வச்சனாலதான் கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வர்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுறார், மரிக்கிறார். அந்த மரணத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு அப்படிங்குது வேதம். அப்ப நல்லா கவனிங்க. கடவுள் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நேசிக்கிறாரான்னு கேட்டா எஸ், பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நேசிக்கிறார்.